நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 43 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம், கம்பேர் பண்ணி பேசுகிறோன்னா அதை நம்ம எப்படியெல்லாம் பேசலாம், அதோட கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். பரத் ராம் சே சோட்டா தா. அதாவது பரத் ராமை விட ரொம்ப யங்கராக இருக்காங்க, அதாவது சின்ன பையனாட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அதான் பரத் சப்ஜெக்ட், ராமோ சப்ஜெக்டு, சே அப்படின்னா தேன்னு அர்த்தம், சோட்டா அப்படின்னா யங்கர். ஓகே, தா அப்படின்னா இந்த வாஸ் என்ற மீனிங்கில் வரும். ஓகே, ஸோ இது ஒரு வெர்பு. ஸோ வெர்ப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு. இப்போது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ரவி பாபு காந்திஜி சே 8 साल बड़े थे. ரவி பாபு காந்திஜியை விட 8 வருஷம் எல்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவி பாபுங்கிறது சப்ஜெக்டு, காந்திஜியும் சப்ஜெக்டு, சே அப்படின்னா தேன் என்ற மீனிங்கில் தான் வரும். 8 साल அப்படின்னா 8 years, படே தே அப்படின்னா எல்டர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஆஸ் யூஷுவல் வெர்பு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். யஹ் கிதாப் உஸ் கிதாபு சே மோட்டி ஹை. அதாவது இந்த புக் அந்த புக்கை விட ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யஹ் கிதாப்னா திஸ் புக்குன்னு அர்த்தம், உஸ் கிதாப் அப்படின்னா தேட் புக்குன்னு அர்த்தம், சே மோட்டி ஹை அப்படின்னா சே அப்படின்னா தேன்னு அர்த்தம், மோட்டி அப்படின்னா திக்கர். ஓகே, ஸோ ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மோட்டி ஹை. ஓகே, ஸோ யஹ் கிதாப் உஸ் கிதாப் சே மோட்டி ஹை. இப்போது ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். கியா கண்ட் சீனி சே ஜியாதா மிட்டா ஹோத்தா ஹே. அதாவது சர்க்கரை சீனியை விட ரொம்ப இனிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கியா கண்ட் அப்படின்னா ஜாகரி, சீனி அப்படின்னா சுகர், சே ஜியாதா அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜியாதா அப்படின்னா ரொம்பன்னு அர்த்தம், மிட்டா அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜாகரி சீனியை விட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இனி இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஹிமாலயா சப்சே ஊஞ்சா பஹட் ஹே. அதாவது ஹிமாலயா தான் ஹையஸ்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஹிமாலயாங்கிறது சப்ஜெக்டு, சப்சேங்கிறது எல்லாத்தையுமே விட, ஊஞ்சா பஹட் அப்படின்னா ஹையஸ்ட் மவுண்டெயின், பஹட் அப்படின்னா மவுண்டெயின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹேன்னு சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த வேர்ப் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பரத் ராம் சே சோட்டா தா, ரவி பாபு காந்திஜி சே 8 साल बड़े थे, यह किताब उस किताब से मोटी है, क्या गंट चीनी से ज़्यादा मीठा होता है, हिमालय सबसे ऊंचा पहाड़ है. இன்றைக்குள்ள லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.